இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தொடர்ந்து நாம் உங்களுக்காக வழக்காடுகிற தேவன் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். வசனம் சொல்கிறது, ஏசாயா 41:11 படி, இதோ உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கி இலச்சையடைவார்கள், உன்னோடே வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். கர்த்தர் நமக்காக வழக்காடுகிற தேவன். இந்த வழக்கை விசாரிக்கிறவர் தேவன். இன்னொரு வசனம் சொல்கிறது, நம்மளுடைய வழக்கை கர்த்தரிடம் கொண்டு நாம் சொல்லி இருக்கிறோமா? ஏசாயா 41:21 உங்கள் வழக்கை கொண்டு வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் பலமான நியாயங்களை வெளிப்படுத்துங்கள் என்று யாக்கோபின் ராஜா உரைக்கிறார். உங்கள் வழக்கை கொண்டு வாருங்க. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே ஏதோ பிரச்சனை, போராட்டம், சூழ்நிலை, நிந்தை, அவமானம், பிரச்சனைகள், இந்த சூழ்நிலையில உங்களுடைய வழக்கை யாரிடம் விசாரிக்க செல்கிறீர்கள்? சில நேரங்களில் மனிதர்களை அவர்களுக்கு பின்பாக சென்று அவர்களை முன்னிறுத்தி நியாயம் கேட்கிறோம் அல்லவா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உனக்காக நான் நியாயம் விசாரிக்கிற தேவன், உன் வழக்கை யான்கிட்ட கொண்டு வான்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கும் ஒரு வழக்கு, அது மோர்தேக்காய் என்ற ஒரு மனிதனுக்கு ஆமோன் தொடுத்த ஒரு வழக்கு. நமக்கு நன்றாக தெரியும், மோர்தேக்காய் அவன் ஆமோனை வணங்காத ஒரு காரணத்துக்காக அவனை பகைக்கிற, காரணமில்லாத ஒரு பகை. இப்போது ஆமோன் மூர்க்க வெறி, காரணமில்லாத ஒரு பிரச்சனை, நம்மை காரணமில்லாத ஒரு சூழ்நிலையில இந்த மோர்தேக்காய் அவனுடைய வேலை செய்து கொண்டிருக்கான். ஆமோனுக்கு ஒரு பகை, எப்படியாவது இந்த மோர்தேக்காயை அழித்து விட வேண்டும். அவனை அழிச்சா இவனுக்கு ஒரு அற்பமானது, இவன் கூட்டத்தையே அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் உள்ளத்துக்குள்ளே நினைக்கிறான். இந்த மோர்தேக்காய் அப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. இதுக்கிடையிலே ராஜாவை அழிப்பதற்காக அவன் வாசல்ல அப்படியே உட்கார்ந்து கொண்டிருக்கிற பிரதானிகள், அங்கே காவல் காக்கிற 2 பிரதானிகள் என்ன செய்கிறார்கள்? வர்மமாக வைத்து ராஜாவாகிய ஆகாசூர் ராஜா மேல் கை போட நினைக்கிறார்கள். அங்கே எஸ்தர் 2:21 நாம் அதை வாசிக்கலாம். இந்த சம்பவத்தை கேட்டு அறிந்து கொண்ட மோர்தேக்காய் எஸ்தரிடம் சொல்கிறார். எஸ்தர் அவன் பேரிலே, மோர்தேக்காய் பேரிலே இதை ராஜாவுக்கு அறிவிக்கிறார். இது மறக்கப்பட்டு விட்டது. இங்கே மோர்தேக்காய் செய்த நல்ல ஒரு காரியம் யாருக்குமே தெரிய வரவில்லை. இங்கே ஒரு பக்கம் ஆமோன் பகைத்து கொண்டிருக்கிறார். இப்போ எப்படிப்பட்ட நியாயம் இந்த மோர்தேக்காய்க்கு வருகிறது பாருங்கள். இப்போது ராஜா பார்க்கிறார், அவருக்கு தூக்கம் வரல. அவர் செய்கிற ஒரு செயலை பாருங்கள். அவள் எஸ்தர் 6:1 கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னார். அது ராஜ சமூகத்திலே வாசிக்கப்பட்டது என்று போடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இன்னென்ன சம்பவம் நடந்தது என்பது ரெக்கார்டுக்கெல்லாம் அங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. இங்கே மோர்தேக்காய் செய்த நன்மையான காரியமும் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இதையே கேட்ட அந்த ராஜா ஒரு காரியத்தை யோசிக்கிறார். தன்னுடைய பிராணனுக்காக ஒருத்தர் நமக்காக இந்த காரியத்தை செய்கிறார், அவனுக்கு கனத்தை செலுத்த வேண்டும் என்று யோசித்து கொண்டிருக்கும் போது இங்கே சம்பவம் நடக்குது. இங்கே ஒரு பக்கம் மோர்தேக்காய்க்கு விரோதமாய் ஆமோன் தன்னுடைய நண்பர்கள் மனைவியோடு ஒரு காரியத்தை செய்கிறான். மோர்தேக்காய்க்கு 50 முழ ஒரு பெரிய தூக்கு மரத்தை கட்ட வேண்டும், எழுப்ப வேண்டும், அவனை அதிலே போட வேண்டும் என்று அவ்வளோ வெறி. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அங்கே ஆமோன் இருக்கிறார். ஆமோன் அவன் நினைத்தான், நான் யோசித்து பார்க்கிறான்,
எஸ்தர் 5:14 இந்த காரியம் ஆமோனுக்கு நன்றாய் கண்டதினால் தூக்கு மரத்தை செய்து விட்டான். எல்லாம் செஞ்சுட்டு வாரான். வந்து நிற்கும்போது ராஜா இந்த கணம் பண்ணுகிற ஒரு மனிதனை குறித்து யோசித்து கொண்டிருக்கிற போது அவன் நன்றியா இப்போ சொல்றான். இப்போ ராஜாட்ட கேட்கும்போது ராஜா சொல்றாரு, அவர் இதெல்லாம் சொல்ல வர்றதுக்கு முன்பதாக ராஜா ஒருவனை கனம் செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? இப்போது ஆமோனுக்கு மிகுந்த சந்தோஷம் என்றால் எப்படி அந்த ராஜா என்னை தவிர யாரை கனம் பண்ணுவான்னு சொல்லிட்டு ராஜ வஸ்திரம், இங்கே ராஜாவுடைய குதிரை, ராஜாவுடைய கிரீடம், இவ்வளவும் பிரதானிகள் ஒருவர் அந்த மனிதனை அலங்கரித்து அவனுக்கு முன்பாக சென்று ராஜாவுக்கு நன்மை செய்கிறவனுக்கு இப்படி செய்யப்படும் புகழ்ந்து பேசும்படி சொல்கிறார். இப்போது இதை கேட்ட உடனே அவன் மூர்க்கம் வெறியோடு அவன் சோர்ந்து போறான். அவனுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை அவனுக்கு வந்து விட்டதே என்று சொல்லி எஸ்தர் 6:12 மோர்தேக்கா ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு திரும்பி வந்தான். ஆமோனோ வென்றா சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு தன் வீட்டிற்கு தீவிரித்து போறான். இப்போ இது அவனுக்கு செய்ய வேண்டியது எல்லாம் யாரு செய்யறா? ஆமோன் மோர்தேக்காய்க்கு செய்ய கர்த்தர் நியாயம் விசாரிக்கிறார். இப்போ மோர்தேக்காய்க்கு செய்த காரியத்தை அவன் மனைவி கேட்டபோது சொல்றார், நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம். சொல்ல நீ தான் தோத்து போவா, இப்போ நீ செய்த பிளான் எல்லாம் ஃபெயிலியர் ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போது எல்லாம் விசாரிக்கப்படுகிறது. ராஜா இதை விசாரித்து நன்மையான காரியத்தை செய்கிறார். மோர்தேக்காக்கும் அவனுடைய ஜனம் யூத ஜனத்துக்கும் நியாயத்தை கர்த்தர் அங்கே அவர்கள் உபவாச ஜெபத்தி நிமித்தம் கொண்டு வருகிறார். எஸ்தர் 8:7 ஆகாசூர் ராஜாத்தியாகிய எஸ்தரையும் யூதனாகிய மோர்தேக்காவை நோக்கி, இதோ ஆமோனின் வீட்டை எஸ்தருக்கு கொடுத்தேன், அவன் யூதர் மேல் தன் கை போட எத்தனித்தபடியினால் அவனை மரத்திலே தூக்கி போட்டார்கள் என்று சொல்லி இந்த வசனம் சொல்கிறது. யாருக்காக அவன் போட்டானோ அந்த தூக்கு மரத்தில் அவனே அங்கே மடிக்கிறான். பாருங்கள், கர்த்தர் நமக்காக வழக்காடு வருகிறவர்களுக்கு அவர்களை ஒன்றுமில்லாமல் இல் பொருளாக்கி விடுவார். இன்றைக்கு கூட இந்த உங்களுடைய வாழ்க்கையிலே ஏதோ பிரச்சனை, ஏதோ காரியத்தை நினைச்சு நீங்க சோர்ந்து போயிரு, கர்த்தர் நமக்காக வழக்காடுகிறவர். உங்களுடைய வழக்கை கர்த்தரிடம் ஒப்புவித்து பாருங்க. கர்த்தர் மோர்தேக்காக்கு நியாயத்தை நீதியை செய்த தேவன், நமக்கு அவர் நியாயத்தை விசாரித்து நீதியை செய்வார் என்ற நிச்சயத்தை பெறுவோம். ஆண்டவர் சமூகத்தில் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, மே ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் சமூகத்திலே உடைய சமூகத்தில் நான் வைக்கிறப்பா. நீதிமொழிகள் 3:30 சொல்கிறது, ஒருவன் உங்களுக்கு தீங்கு செய்யாதிருக்க காரணமின்றி அவனோட வழக்காடாதேன்னு சொல்றாங்கப்பா. இந்த வசனம் சொல்கிறது, ஒருவேளை காரணமின்றி எங்களுக்கு ஏதோ ஒரு வழக்கு, ஏதோ ஒரு காரியம் எங்களுக்கு விரோதமாக மனுஷர்கள் எழுப்பி நிற்கிறாங்க இசப்பா. இந்த வழக்கை நீங்க விசாரித்து இந்த வழக்குக்கு நீங்க நியாயத்தை தீர்ப்பீங்க நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கூட இந்த வழக்காடு, அவர்களுடைய வழக்காடிகள் மேலே நீங்கள் வழக்காடுகிறீங்கன்னு ஒரு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் கிருபை தாங்க முடிய கரத்திலே கொடுக்கிறேன், தாழ்த்திக்கிறேன், மேய்க்கிறேன், மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமேன். மகிமை